ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் பிரியாணி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கீ, அப்புறம் கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் சீரகம், சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் வெடிச்சு வந்ததும் ஸ்மால் ஆனியன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிருக்கேன். இது ஆக்சுவலா நான் வந்து ஒருத்தருக்கு தான் பண்றேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பீட்ரூட்டை வந்து குட்டி குட்டி ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணிட்டு பிரியாணி பவுடர் ஒரு ஸ்பூன், ஸோ கொஞ்சமா சில்லி பவுடர் ஆட் பண்ணி இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலா நான் ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கிளாஸ் ரைஸ் அப்படின்னா இப்போ நம்ம குக்கர்ல வைக்க போறோம். ஸோ அதனால 2 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு ஸோ கொஞ்சமாக வந்து அதில் சால்ட்டு, ஸோ சால்ட்டு போட்டுட்டு அது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதும் சால்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கொதிச்சதும் இமீடியட்டாக நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த மேலே பபிள்ஸ் இல்லைன்னா வந்து அந்த புகை வந்ததுக்கு அப்புறமா விசிலை போட்டுருங்க. கரெக்டாக 2 விசில் போதும். முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணுங்க. நவ் பீட்ரூட் பிரியாணி ரெடி. டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணுங்க.